Hi traders. So today என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 24th எடுத்த ட்ரேடோட எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். சரிங்களா? சோ அந்த ட்ரேட் எங்க எடுத்துருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துர்க்கேன், பையருக்கு எடுத்துர்க்கேன். சரிங்களா? எப்படி அந்த இடத்துல நான் பையருக்கு ட்ரேட் எடுத்தேன்? சோ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒவ்வொன்றும் தெளிவா பொறுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரிங்களா? ஓகே. சோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்ல இருந்து முன்னாடி வந்து ஒரு 2-3 கேண்டில் வச்சு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸ் ஆகும். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 hours இல்லை 1 hour கேண்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போதான் என்ன நடக்குது, மார்க்கெட்டில் என்ன பண்ணுறான் அப்படின்றது நமக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுவுமே தெரியாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி ஒரு மெம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சரிங்களா அப்படின்றது வந்து நிறைய டைம் நான் சொல்கிறேன்னு சொன்னார். சரி, ஓகே. சரிங்களா? அதை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சார்ட்ல இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ இந்த சார்ட்டை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் லெவல் டிராப் பண்ணியிருப்பேன். ஸோ 2 லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல் நான் டிராப் பண்ணேன். சரிங்களா? மேஜரா நான் வந்து ட்ரேட் எடுத்ததுக்கான காரணம் இந்த 2 லெவலே வச்சு தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த 2 லெவல்லையும் பையரும் செல்லரும் எப்படி இருக்கான், எந்த மாதிரி ரியாக்ட் ஆகியிருக்கான், என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான், ஸோ பையரும் செல்லரும் எப்படி ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகி எப்படி வந்து அந்த பவர் எப்படி அவன் காட்டுறான், அதை நம்ம கண்டிப்பா பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வராது, ஆனா கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? ஓகே. தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ நான் சார்ட் எங்கிருந்து பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கறேன். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து பார்க்கறேன், இங்கிருந்து பையர் மேல வரான். ஓகே. இந்த லெவல்ல பாருங்க, இங்க பாருங்க, இந்த கேண்டில்ல பாருங்க. இப்போ இதுல வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் இருக்குது. இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில வந்து இந்த வரையும் பையர் வந்திருக்கிறான். சரிங்களா? செல்லர் வந்திருக்கிறான். ஆனா பையர் ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே. திரும்ப அதே இடத்துல வரையும் செல்லர் ரீச் ஆயிருக்கான். ஆனா திரும்ப அந்த லெவல்ல இருந்து பையர் என்ட்ரி ஆயிருக்கான். சரிங்களா? எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இங்க பாருங்க, இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில்லையும் இந்த இடத்துல பையர் என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ திரும்ப அதே லெவல்ல செல்லர் க்ளோஸ், திரும்ப பையர் ஓப்பன். இங்க வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேமர் கேண்டில் ஒரு வீக் கேண்டில் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்துக்கிற கேண்டில் பாருங்க, இது வந்து ஸ்ட்ராங் கேண்டில். சரிங்களா? இப்போ ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங் கேண்டிலா அப்நார்மல் கேண்டிலான்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியணும். அப்போதான் அந்த கேண்டிலை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸ்ட்ராங் கேண்டில் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அப்நார்மல் கேண்டில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்த வரையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த பையர் கேண்டில் ஒரு வீக் கேண்டில் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்துக்கிற பையர் கேண்டில் பாருங்க, ஸ்ட்ராங் கேண்டில். ஓகே. இப்போ இந்த இடத்துல பையர் என்ட்ரி ஆயிருக்கான். ஓகே. இந்த ஸ்ட்ராங் கேண்டில் எப்படி நம்ம ஸ்ட்ராங் கேண்டில் சொல்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இதுல பாருங்க, இது செல்லர் தான். ஆனா இங்க பையர், இங்க பாருங்க ஒரு டோஜி. இது நார்மல் கேண்டில். ஆனா கீழே பாருங்க எவ்வளவு ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்ட்ராங் கேண்டில் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்கான். சரிங்களா? பயங்கரமா ஃபைட் பண்ணதுனாலதான் இது ஸ்ட்ராங் கேண்டில். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல ஃபைட் நடந்திருக்குது. ஏன்னா இங்க பாருங்க, மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஃபாலோ பண்ணாலும் திரும்ப அதே லெவல்ல இருந்து பையர் என்ட்ரி ஆகி ஸ்ட்ராங்கா மேல போறான். திரும்ப இந்த லெவல்ல இருந்து செல்லர் என்ட்ரி ஆகுறான். ஆனா அந்த கீழே இருக்கிற பையர் மேல ப்ரெஷரா கன்வெர்ட் ஆயிட்டு ஃபைட் பண்றான். யாரும் செல்லரும் பையரும் மாறி மாறி ஃபைட் பண்றாங்க இந்த இடத்துல. ஓகே. என்னதான் ஃபைட் பண்ணாலும் செல்லர் வின் பண்ணிட்டு கீழே வரான். சரிங்களா? இங்க வந்ததும் இந்த இடத்துல வந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கானா? ஓகே. செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லருக்கு உண்டான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கான். சரிங்களா? இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையர் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல்ல இருந்து செல்லர் என்ட்ரி ஆகிறான், பையர் கிட்ட ஃபைட் பண்ணி என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகிறவன் சும்மா இல்லாம பேட்டர்னும் ஃபாலோ பண்றான். சரிங்களா? பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு செல்லர் ஸ்ட்ராங்கா வரான். ஓகே. இது வரையும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு, இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான்.
ஸோ அந்த லெவல்ல இருந்து செல்லர் ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆகிட்டு வந்து ஒரு பேட்டர்னும் ஃபாலோ பண்றான். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த லெவல் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த லெவல்ல தான் வச்சு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ட்டு. இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணதும் அங்க யார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பையர். சரிங்களா? ஸோ கண்டிப்பா பையர் வந்துட்டோம்னா ஸோ அடுத்தும் நமக்கு வந்து கண்டிப்பா பையர் தான் வருவான்னு சொல்லிட்டு நான் இங்க பையருக்கு ட்ரேட் எடுத்தேன். ஆனால் அங்க வந்து பையர் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லரும் ஸ்ட்ராங்கா இல்ல, மாறி ஃபைட் பண்ணியிருக்கான். ஏன் ஃபைட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த லெவல்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணதும் பையர் என்ட்ரி. அதே போல இந்த மேல இருந்து வர்றது யாரு? செல்லர். சரிங்களா? இங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்கிற செல்லர். ஸோ கீழே இருக்கிற பையரும் மேல இருக்கிற செல்லரும் ஃபைட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டா. இந்த கேண்டில் வந்து நான் பையர் ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அது லாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ் ஆனதுனால தான் அடுத்து வந்து நான் இங்க வந்து பையருக்கு மார்டிங்கில் எடுத்திருப்பேன். புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு. நான் இந்த ட்ரேடு வந்து பாருங்க, இந்த ட்ரேடு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடு செகண்ட் ட்ரேடு. நான் டேரக்டா செகண்ட் ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ட்ரேடும் செகண்ட் ட்ரேடும் ஒரே சார்ட்ல தான் எடுத்தேன். ஸோ ரெண்டும் ஒரே டைம்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இது வந்து மேல இருக்கிற செல்லரும் கீழே இந்த லெவல்ல இருக்கிற பையரும் இங்க ஃபைட் பண்ணியிருக்கான். அதனால டோஜி கேண்டில். அதுக்கப்புறம் எப்படி பையர் வருவான் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னா பாத்துக்கோங்களேன். இப்போ என்னதான் இங்க செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மேல பாருங்க பையரோட இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா இருக்குது. சரிங்களா? செல்லர் இன்ட்ரெஸ்ட் விட பையர் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. ஸோ பையர் அடுத்து கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் வந்து பையர் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அது ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ பையர் எடுத்துட்டா ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அடுத்து நான் சார்ட்டை பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அப்போ இங்க ஒரு செல்லர் கேண்டில் இருக்கு. சரிங்களா? அந்த செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் கிடையாது, வீக் கேண்டில். சரி, எரேஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப கஷ்டம் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அந்த கேண்டில் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இங்க இருக்கிறது வந்து ஒரு செல்லர் கேண்டில். அந்த கேண்டில் இந்த பையர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல, அதே மாதிரி இந்த லெவலையும் டச் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ இங்க லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த லெவல் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இந்த லெவலையும் அவன் டச் பண்ணல. ஸோ அந்த செல்லர் கேண்டில் வீக்கா இருக்கான், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ செல்லர் வீக்கா இருக்கிறவன் லெவல்ல யாரு ஸ்ட்ராங்கா இருப்பான்? பையர் தான் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆல்ரெடி இந்த பையர் லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல பையர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து பையர் ட்ரேட் எடுத்தேன். புரியுதுங்களா? ஸோ அது 100% ஷோர் ஷாட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா நீங்க வந்து லைவ் ட்ரேட் வீடியோ பாருங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி ட்ரேட் எடுத்திருப்பேன், எந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த யோசிக்கிறது மட்டும்தான் ட்ரேடிங்கோட மூலதனம். புரியுதுங்களா? யோசிக்காம அனலைஸ் பண்ணாம நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க அதிகமா அட்வைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. இது அட்வைஸ் கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்றதுக்கு காரணம், பணம் ஈஸியா வராது, ஆனா ஈஸியா கையை விட்டு போகும். ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, பணம் ஈஸியா வராது, ஆனா ஈஸியா கையை விட்டு போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனா கண்டிப்பா வரும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் கண்டிப்பா தேவை. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்ல இருந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதை டெமோ அக்கௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ்ல வாங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ விஷயம் இருக்கு, எதுவுமே தெரியாம ட்ரேட் பண்றது ஈஸி. தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ட்ரேட் பண்றது ஈஸி, ஆனா ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது கஷ்டம். சரிங்களா? அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் ரொம்ப 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 தேவை. என்னதான் ப்ராப்பர் நாலேஜ் இருந்தாலும் மைண்ட் கண்ட்ரோல் கண்டிப்பா தேவை. சரிங்களா? இப்போ என்கிட்ட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்னதான் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும், ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டா ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும், ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மைண்ட் கண்ட்ரோல் இங்கே ரொம்ப முக்கியம். மைண்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா 100% லாஸ் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை 20th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லிமிடெட் ஸ்லாட்ஸ் மட்டும்தான், 5 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான சந்தேகம் இருக்கு, ஏதாவது வித்ரா பிரச்சனை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ராப்பராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து
அடுத்த ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் 2 ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஒரே சார்ட்டில் அப்படின்றதுனால 2 ட்ரேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் 3வது ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? கொடுக்குறேன், பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வந்து உங்கள் சார்ட்டில், ரியல் சார்ட்டில், ஐ மீன் வந்து டெமோவில் ரியலில் வந்து இன்புட் பண்ணுங்க. இன்புட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் நாலேஜ் என்ன அப்படின்றது தெரியும். நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஆனால் நீங்கள் ரியலாக வந்து ஒரு சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் பிளாங்காக இருப்பீங்க. சரிங்களா? அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெளிவாக தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ சார்ட் எடுத்து பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சார்ட் எடுத்து பாருங்க. நான் என்ன சொன்னேன், அங்கே என்ன இருக்குது, அதை அனலைஸ் பண்ண முடியுமா, தெரியுமா, தெரியாதா, எதுவாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இல்லை கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்தால் காசும் நீங்கள் கண்ணாலேயே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், கைக்கு வராது. புரியுதா? ஸோ தெளிவாக பாருங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன்.